ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெட்ஃபோன் 2012 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆகாஷ் பாஸ்கர் தயாரிப்புல, சுதா கங்கோரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் நடிச்சு வெளியே வந்த பராசக்தியோட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னாக்கா, தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழிக்காக போராடுறாங்க, இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இதுல வந்து அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. முக்கியமா இந்த படத்தோட டைரக்டர் சுதா கங்கோரா அவங்க வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப வந்து சிறப்பான ஒரு டைரக்டர். ஏன்னா வந்து அவங்க கொடுத்த படங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு சமூக அக்கறை உள்ள படங்களா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இறுதி சுற்று ஆகட்டும், அப்புறம் வந்து சூரரை போற்று ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து அவங்க வந்து சும்மா ஒரு கமர்ஷியலா வந்து ஒரு கிளாமரா ஒரு படம் எடுத்துட்டு போற மாதிரி அவங்க வந்து ஒரு டைரக்டர் கிடையாது. இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன், பராசக்தி ரிலீஸ் ஆக வேண்டியது. இதுல வந்து ஜனநாயகன் வந்து சென்சார் இஷ்யூவால ரிலீஸ் ஆக முடியல. ஸோ இந்த படத்தோட ரெண்டு டைரக்டருமே வந்து ஸ்கிரிப்ட் வைஸா பயங்கரமான ஸ்ட்ராங்கா டைரக்ட் பண்றவங்க. ஹெச் வினோத்தும் சரி, சுதா கங்கோராவும் சரி. இந்த படம் பராசக்தி இன்னைக்கு போய் நான் பார்த்தேன் தியேட்டர்ல. படம் வந்து உண்மையிலேயே வந்து சுதா கங்கோரா பாராட்டினாக்கா, ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நமக்கு எந்த அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல வந்து சுதா கங்கரோட டைரக்டர் டச்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு எப்பவுமே ஒரு கூஸ் பம்பா ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அமையல. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த படத்துல. இந்த படம் வந்து நிறைய சென்சார் கட்டால வந்து படம் வந்து ஒரு ஒரு முழுமை பெறலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு ஆவரேஜா போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு சூடு பிடிக்குது. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து அப்படியே கொஞ்சம் தமிழ் உணர்வுகளை சேர்த்து அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த சுதா கங்கோரா டைரக்டர். ஏன்னா வந்து அவங்க எல்லா படங்களும் பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துலயுமே ஸ்ரீலீலாவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்ரீலீலா வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. அவங்க வந்து தெலுங்கு இனத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஹிந்தி கத்துக் கொடுக்குற அந்த சீன்ஸ் ஆகட்டும், ரொமான்டிக் சீன் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு ரேடியோ வந்து ஒரு விஷயம் பேசுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பயங்கரமான ஒரு எமோஷனலா இருக்கும். சுதா கங்கோரா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஓவரலா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இறுதி சுற்று அளவுக்கு இல்ல, சூரரை போட்ட அளவுக்கு இல்ல, அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதை விட பெட்டரா இல்ல, இறுதி சுற்று அளவுக்கு இல்ல, சூரரை போட்ட அளவுக்கு இல்ல, கொஞ்சம் சுமாரா இருக்கு படம். ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்துல ஒவ்வொரு படத்துக்கு வந்து பயங்கரமா அடுத்தடுத்து எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கிட்டே இருக்காரு. மதராசப்பட்டினம், சாரி, மதராசி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நடிச்சாரு. அதுலயுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த படத்துல வந்து அவருடைய போர்ஷன் வந்து எல்லாமே பெஸ்டா பண்ணியிருக்காரு. ஆனா அங்கங்க அவரோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடி போராட்ட காலத்துக்கு உண்டான ஒரு பேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்டூடெண்டா வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு அங்கங்க வந்து அவருடைய ஒர்க்லாம் அவருடைய ஆக்டிங்லாம் வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தா இந்த படத்தோட வில்லன் ஜெயம் ரவி. இத்தனை காலகட்டமா வந்து ஹீரோவா நடிச்சிட்டு வந்த ஜெயம் ரவி சமீப காலமா ஒரு 5-6 படங்கள் சரியா ஓடாதால இது இந்த படத்துல வந்து பராசக்தியில வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. அதுல வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான வில்லனான்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேலண்டான வில்லனா பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு நார்மலா அப்படியே போகுது. ஸ்கிரீன் பிளே கண்டென்ட்டுமே வந்து ஒரு அளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்கு. தனியொருவன் படத்துல ஒரு அரவிந்த் சாமி மாதிரி ஒரு வில்லன் அந்த ஸ்டைல்ல இருக்கும்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஆனா அவரோட போர்ஷனை கொஞ்சம் சிறப்பாவே பெஸ்டாவே பண்ணியிருக்காரு. எப்பவுமே ஒரு கொடூரமான வில்லனை வந்து மக்களை சாவடிக்கிறது, அப்புறம் வந்து ரேப் பண்றது, ஸோ இந்த மாதிரி தானே இருக்கும். அதுதான் வந்து கையாண்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா அதர்வா முரளியோடைய வந்து பையன். அவரு வந்து நிறைய படங்கள் பானா காத்தாடிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. பராசக்தியில அவருடைய போர்ஷன், அவருடைய ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அவருடைய முந்தைய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருதி ஆட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும், பார்க்கவே போர் அடிக்கும். ஆனா இந்த படத்துல வந்து அதர்வாவுடைய ஆக்டிங் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவருடைய போர்ஷன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. ஸோ அவர் வந்து அதர்வா வந்து சிவகார்த்திகேயனுக்கு தம்பியா நடிச்சிருக்காரு. ஸோ அதுவுமே அந்த போர்ஷன்லாம் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து பார்த்தா ஸ்ரீலீலா. இவங்க போர்ஷன் வந்து உண்மையிலே அவங்க பயங்கரமான பியூட்டிஃபுல் லேடியா இருக்காங்க. ஆந்திராக்காரங்க, தெலுங்கு இனத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்களும் வந்து தமிழுக்கு ஹிந்திக்கு எதிராக போராடுற காலத்துல சிவகார்த்திகேயன் அதர்வா கூட சப்போர்ட்டிங்கா இருக்காங்க. கடைசியா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ரேடியோ வந்து ஒரு அவங்களோட சின்ன சின்ன டூல்ஸ் வச்சு ஒரு ரேடியோ வந்து உருவாக்கி அதுல வந்து பேசுவாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். இந்த படத்துக்கு ஸ்டோரி வந்து மதிமாறன், புகழேந்தி இவங்க வந்து ஸ்டோரி பண்ணியிருக்காங்க.
இந்த படத்துக்கு வந்து டைலாக் வந்து சுதா கங்கோரா, அர்ஜுன் நடேசன், மதன் கார்கி, ஷரண் கருப்பசாமி இவங்கெல்லாம் வந்து வசனம் எழுதியிருக்காங்க. ரவி கே சந்திரன் இந்த படத்துக்கு வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய போஸ்டுமே வந்து அவர் வந்து எடுத்த ஃப்ரேம் அங்கங்க ஃப்ரேம் வைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த படத்தோட எடிட்டர் சதீஷ் சூர்யா. அவருடைய எடிட்டிங்கே தொகுப்புமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சூடு பிடிக்குது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவ்வளவுதான். அவரோட ஒர்க்குமே வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. கண்டென்ட்டும் ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படம் வந்து அடுத்து பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் இவருடைய பாட்டு ஒரு பாட்டு தான் முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு. மற்ற இது எல்லாமே ஆவரேஜா தான் இருக்கு. பாட்டு ஒன்றும் பெருசா இல்ல. பிஜிஎம் அங்கங்க கிளைமேக்ஸ்ல ஒரு பிஜிஎம் தான் கொஞ்சம் ஒரு எனர்ஜியா ஒரு ஆக்ரோஷமா இருக்கு. மற்றபடி எங்கேயுமே வந்து பிஜிஎம் வந்து ஒரு புதுசா நியூவா ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்ல. ஜிவி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ணியிருக்கலாம். இந்த படத்துல சிவகார்த்திகேயன், அதர்வா வந்து இவங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து திரட்டி இந்திக்கு எதிராக போராடுற ஒரு சில ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர சீன்ஸ் இல்லாம வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய மேன் பவர் அதிகப்படுத்திருக்கலாம். ஏன்னா வந்து மொத்தம் ஒரு 50 பேர் 30 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடே வந்து இதுல கலந்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா காட்டியிருக்கலாம். ஸோ அது வந்து படத்துல கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்துது. ஓவராலா இந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு ஒரு சமூக நீதிக்காக அந்த படம் எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து அப்படி ஆவரேஜா போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஏன்னா வந்து அங்கங்க பயங்கரமா ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் நிறைய இருக்கும். பார்த்தாக்கா எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஒரு ஆவரேஜா போயிட்டு இருக்கு. படம் வந்து சரி ஒன் டைம் வாட்சபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அவங்களுடைய சுதா கங்கரா வந்து சூரரை போட்டு இறுதி சுற்று அளவுக்கு இல்லை. இது வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துன்னு போயிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே, டயலாக், அப்புறம் வந்து மியூசிக்கும் சரி, எதுவுமே வந்து அந்த படத்துக்கு பெருசா உதவல. அவங்களுடைய டைரக்ஷனுமே அங்கங்க ஒரு சில இடத்துல தொய்வு ஏற்படுத்துது. ஒரு சில இடத்துல லேக் ஆகுது படம். ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு 35. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.